மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான பிப்ரவரி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் 4வது பாதம் கடகராசி துலா லக்னத்தில் தான் பிப்ரவரி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய பிப்ரவரி மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? சந்தர்ப்பம் கொடுத்தாதான் நம்மளால் சாதிக்க முடியும். சாதிக்க முடியுமா சாதிக்க முடியாதான்றது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாதான் நமக்கு தெரியும் இல்லையா? வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கோட்சார கிரக அமைப்புகளால் நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6க்குடைய கிரகம் புதன் 2வது பாவகத்துக்கு வராரு. ஒரு ஜாதகத்தில் தனஸ்தானாதிபதியும் ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதி இந்த 3 கிரகங்கள் பலமாக இருந்தால் அவங்க சாதிப்பாங்க. இன்றைக்கி வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க சாதித்தவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டவங்க தான் மேலே வந்திருந்திருப்பாங்க. இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த மகர ராசியிலிருந்து 1 2 3 4 5 6 இந்த இடத்துக்கு அதிபதி தான் புதன். அந்த புதன் 2ஆம் தேதி மாறுறார். பிப்ரவரி 2ஆம் தேதி மாறுறார். ஒரு பரிவர்த்தனையோடு மாறுறார். புதனுடைய வீட்டில் தான் நமக்கு குரு இருக்கார், தனகாரகன் இருக்கார். அப்போ இந்த புதன் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் தனஸ்தானத்துக்கு வரார். அப்போ குரு பகவானுடைய பார்வைப்படுது. உங்களுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்கக்கூடிய நேரம் இந்த நேரம். உங்கள் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் வரும். ஓடுறவங்க தான் முன்னுக்கு வருவாங்க, ஒதுங்கி நிற்கிறவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க. அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் சொல்லலாம், இல்லை பழமொழிகள் சொல்லலாம். அதெல்லாம் ஒரு புறம். முயற்சி செய்து பாருங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவீங்க. வெளிக்காட்டுறது முக்கியம் இல்லை. ஒரு மைதானத்தில் 1000 பேர் ஓடுறாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் ஜெயிச்சாங்கன்றது தானே முக்கியம். திறமையை வெளிக்காட்டுறீங்கன்னா அந்த திறமைக்கு தகுந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரும். அதுதான் உங்களுக்கு நான் சொன்னேங்க. 6க்குடைய கிரகம் தனஸ்தானத்தில் 2ஆம் தேதி வராரு. இதுவே நமக்கு யோகமான காலகட்டம் தான். பிப்ரவரி 2லிருந்து 5ஆம் தேதி இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை தேவகுரு பார்க்கிறார். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் அவ்வளோ நல்லவர். ஏன்னா அவர் தொழில் ஸ்தானாதிபதியாக வராரு, புத்திரஸ்தானாதிபதியாக வராரு. தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியுடைய சாரத்தில். இப்போ புதன் எப்படி நம்ம அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் வந்தாரோ அதே மாதிரி, அதாவது 301 டிகிரியில் வருவார். சரி, 331 டிகிரியில் வருவார். அப்போது இந்த தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் இந்த லாபஸ்தானாதி வரார், சுக்கிரன் வராரு. அப்போது இந்த சுக்கிரனும் புதனும் ஒரே பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில். அப்போ குரு பகவான் தனகாரகன், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனை பார்ப்பதும் சிறப்பு. அதனால் வேலை வாய்ப்புகள் நமக்கு சுமூகமாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் நீங்கும், குளறுபடி எல்லாம் நீங்கும். மேலதிகாரிகளால் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை மற்றவங்களால் ப்ராப்ளம் இருக்குது, என் மனசுக்கு பிடிக்கல, என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம வேலையில் இருக்கிற சங்கடங்களுக்கு காரணமாக அந்த சங்கடங்களை சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இது. சங்கடங்கள் சரியாகி சந்தோஷம் பிறக்கக்கூடிய நேர காலங்கள். நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு ஏற்படும். வேலையே இல்லாமல் இருக்கிற எங்கே சார் பதவி உயர்வு? அப்போ வேலை வாய்ப்பு உருவாகும். 2 விஷயம் தானுங்க. பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, பதவி இல்லாதவங்களுக்கு பதவி. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு சூழலை இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். முயற்சி செய்தால். முயற்சி செய்யலைன்னா இதை விட நல்ல நேரம் ஆஹா ஓஹோன்னு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட வேண்டியது தான் இல்லையா? அதே மாதிரி 2ஆம் தேதி ஒரு மாற்றம். அடுத்தபடியாக நமக்கு சுக்கிரன் மாறும் பொழுது 5ஆம் தேதி ஒரு மாற்றம். இதை விட ஒரு பெரிய மாற்றம் 12ஆம் தேதி வருது. இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 8க்குடைய கிரகம் சூரியன்,
அந்த சூரியன் வந்து நமக்கு 2வது பாவகத்துக்கு வந்து 8வது பாவகத்தை பார்ப்பார். நம்மளுடைய உடல் உபாதைகள் சரியாகும், உயிர் பயம் சரியாகும். சில பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மன அழுத்தம் இருக்கும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. மாதமான கரண்ட் பில்லு கட்டுறனோ இல்லையோ, மளிகை ஜாமானம் வாங்கினதோ இல்லையோ, மருத்துவ செலவுகளுக்கு பஞ்சம் இல்லைங்க. உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கிற மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் 12ஆம் தேதியிலிருந்து அந்த உடல் உபாதைகள் சரியாகும். எந்த தொந்தரவுகளாக இருந்தாலும் சரியாயிடுமா சார் அப்படின்னா, உங்களுடைய கிரகநிலைகளில் ஏற்பட்டுருக்கிற ஒரு வியாதி விரயம் அப்படின்னா இந்த நேரத்தில் சரியாயிடும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாது. இன்றைக்கி மருத்துவர்களே இவர் 6 மாதம்தான் இருப்பார், 6 மாதத்துக்கு மேற்கொண்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க கூட 6 வருஷம் வாழ்ந்ததை நம்ம பார்த்துருக்கோம். 6 வருஷம் இவங்க வாழ்வாங்க, எந்த தொந்தரவுமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க 6 நாளில் போனவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி இல்லை. இந்த நேரத்தில் நம்மளுடைய உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தும். இது ஒன்றும் இல்லை, நம்ம மகர ராசிக்கு 2 கூடிய கிரகம்தான் அந்த உடல் ஸ்தானாதிபதி. அவர் வந்து சனி 3வது கட்டத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கார். ஒன்று யாரை பார்க்குறாருன்னா புதனை பார்க்குறார், புதனுடைய வீட்டை பார்க்குறாரு, சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறாரு. சுக்கரன் புத்திரஸ்தானாதிபதி, புதன் பார்த்திங்கன்னா நமக்கு பிதிருஸ்தானாதிபதியும் சத்துருஸ்தானாதிபதியும். அதாவது புதனுடைய வீட்டை பார்க்குறாரு, சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறாருன்றது உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை, இல்லையா? அப்போது இந்த சுக்கரன் புதன் 2 பேருமே சனியுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பரிவர்த்தனை ஏற்படுது இல்லைங்களா? இதனால் உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி ஆகணும் இல்லை, இது ஒரு சூழல். அதுவும் எப்போது? 12ஆம் தேதி. ஏன்னா சூரியன் தான் 12ஆம் தேதி நமக்கு ராசிக்கு 2வது கட்டத்துக்கு வராரு. அப்போ தான் நமக்கு யோகத்தை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி வந்து யோகத்தை கொடுக்காது. எது? உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரியாகிறதுக்கு. சரியா? இது பார்த்துக்கோங்க. 23ஆம் தேதி சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி நம்ம ராசிக்கு 2ல் வராரு. இப்போ வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு மேற்கொண்டு வாகனம் மட்டும் இல்லை, வீடு வாசல் வந்து புதுப்பிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறீங்க, ஒரு அசட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, வாங்கணும்னு நினைக்கிறீங்க, மண் மனை சார்ந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். வீடு வாசல் அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, வாகனம் அடமானம் வச்சுருக்குங்க, மீட்க முடியலைங்க, 4 மாதம் டீவு கட்டில் என் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, 10 மாதம் டீவு கட்டில் என் வீடு வந்து இது வந்துருச்சு, சீல் வச்சு விட்டாங்க. இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாட்கள் என்ன செய்யும்னா, உங்களுக்கான ஒரு பாதை உருவாகும். ஒன்றும் அவங்களே சரி சார் இன்னொரு 4 மாதம் டைம் கொடுக்குறேனுங்க, அதுக்குள்ளார பார்த்து கட்டிவிடுங்க, ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அனுகூலங்கள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். நமக்கு தேவை சந்தர்ப்பம் தானே. ஐயா நான் வந்து ஏதோ ஒரு சூழலை தப்பு பண்ணிட்டேன், அதை சரி பண்ணிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு தேவை. ஒரு தொழில் தொடங்கினா தொழில் நட்டமாயிடுச்சு, இப்போ தான் அந்த தொழிலுடைய சூட்சமம் எனக்கு தெரியுது. இப்போ இருக்கிற எண்ணம் புத்தி சிந்தனை இருந்திருந்தால் அந்த தொழிலை நான் ஜெயிச்சுட்டு இருந்திருப்பேன். இப்போ இருக்கிற மாதிரி எண்ணம் சிந்தனை புத்தி இருந்திருந்தால் நான் 10 மாதம் இஎம்ஐ கட்டாமல் இருந்திருந்திருக்க மாட்டேன், ஏதோ ஒரு வகையில் நான் கட்டிகிட்டு இருந்திருப்பேன். எனக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடுச்சு என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம், மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுங்க. ஆதாரம் இல்லாமல் சொல்லலை, இந்த கோச்சார கிரகங்களை கிரகிச்சு உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த நாட்களை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ தொழிலில் நம்ம நட்டப்பட்டுட்டோம், அதுக்குண்டான ஒரு முயற்சிகள் மீண்டும் எடுக்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு உதவி நமக்கு கிடைக்கும். இல்லை மண்ணை நம்ம அடமானம் போட்டோம், அதுக்குண்டான ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்கள இன்னொரு 3 மாதம் 4 மாதம் டைம் கிடைக்கும். அதுதான் நமக்கு தேவை. சந்தர்ப்பம் தர்றதுக்கு இந்த பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது. அது பயன்படுத்திக்கிறீங்களா பயன்படுத்திக்கலையா அதுதான் கேள்வி. பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் நெசத்துக்கு சொல்கிறேன், மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய தருணம், அனுகூலம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள், ஆதாரபூர்வமாக பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம், மடியில் கணம் கிடையாது. அதனால் சொன்ன பலன் வந்து திறந்த புத்தகம் மாதிரி நடக்கும், நடந்தே தீரும். அனுபவித்து சொல்லுங்கள்.
இந்த பதிவு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.